நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தால் வருத்தப்படுகிறீர்கள். சிலர் பணத்தால், சிலர் மனதால், சிலர் அண்டை வீட்டாரால், சிலர் குடும்பத்தால். அந்த துக்கத்தை நீங்கள் வேறு ஒருத்தருக்கு கொடுத்தீர்கள் என்பது உறுதியானது. அப்போது நடந்தது. நான் ஒரு இடத்துல அந்த பகுதியில் இருந்தேன். நான் போய் கொண்டிருந்தேன். ஒருவன் கல்லை எடுத்து நாயை அடித்தான். கண்ணில் பட்டு இரத்தம் வந்தது. கண் உடைந்தது. நான் கேட்டேன், ஏன் இதை அடித்தீர்கள்? அவர்கள் சொன்னார்கள், இது சும்மா ஒரு நாய். நான் கேட்டேன், இது நாளை உன் கண்ணை குத்தினால்? அவர்கள் சொன்னார்கள், நாய் என் கண்ணை குத்துமா? நாய் என் கண்ணை குத்துமா? நான் கேட்டேன், இல்லை, நாய் குத்தாது. ஆனால் உன் கண் உடைந்தால்? சரியாக 8 நாட்களில் அதே இடத்தில் இருந்தது. 8ஆம் நாள் நேரமும் அதே, காலமும் அதே, இடமும் அதே. நான் அப்பொழுது கிளம்பினேன். அதே சமயம் மண் தோண்டும் கருவியான அந்த மண்வெட்டியை அவன் எடுத்து தோண்டிவிட்டு மண்வெட்டியை வீசியதும் ஒரு கல்லில் மண்வெட்டி பட்டு அது தெரித்து அவன் கண்ணில் பட்டது. அவன் கண்ணில் இருந்து ரத்தம் வழிந்தது. கண் சிதைந்து விட்டது. அவன் என் எதிரில் இருந்தான். நாயும் அங்கே எதிரில் அமர்ந்திருந்தது. நான் அவனிடம், நீங்கள் இருவரும் உங்கள் கண்களை பாருங்கள் என்றேன். அதே நேரம் அவன் பதிலளித்தான், நாய் என் கண்ணை குத்துமா? நாய் குத்தவில்லை. ஆனால் கர்மானாயின் எண்ணத்தை மண்வெட்டியில் கொண்டு வந்து அதன் மூலம் உன் கண்ணை மட்டுமே குத்தியது. எனவே நீ யாருக்காவது துயரம் கொடுத்திருந்தால் நீ யாரோ ஒருவருக்கு துயரம் கொடுத்திருக்கிறாய் என்று கருத வேண்டும். இப்போது இதுதான் விளைவு. துக்கத்தை விதைப்பவனுக்கு துக்கமே வரும். இன்பத்தை விதைப்பவனுக்கு இன்பமே வரும். துக்கத்தை பகிர்ந்தால் துக்கமே வரும். இன்பத்தை பகிர்ந்தால் இன்பமே வரும்.